ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ரூமர் வந்திருந்தது இந்த மொபைலை பற்றி. பலருமே ரொம்ப எதிர்பார்த்தது, வருமா வராதா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் நேத்தி லான்ச் பண்ணிட்டாங்க இந்த மொபைலில். OnePlus 6ஐ தொடர்ந்து OnePlus 6T லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் மட்டும் நம்ம பார்க்காம, நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அப்படி இது உள்ள என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மீடியா கிட் பார்த்திங்க அப்படின்னா உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே எடுத்தவொடனே டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். இது இல்லாமல் அன்லாக் தி ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஹிண்ட்ஸ் இருக்குது. அன்லாக் தி ஸ்பீட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான டேக் இவங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது இல்லாமல் கீழே ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி டேரெக்டாக வந்து நீங்கள் மாட்டி கேட்கணும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலுக்கு சூட்டபிளான ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு பாக்ஸில் வராது. அண்ட் அது இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பேக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலுக்கு வேணும் அப்படின்னா இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன முக்கியம், ஃபஸ்ட் அந்த மொபைலை தான் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்துட்டு எடுத்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு OnePlus கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அன்லாக் தி ஸ்பீட் அப்படின்னு இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடியது பிளாக் கலர் வேரியன்ட், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரக்கூடிய வேரியன்ட். ஸோ இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது. நம்ம இதை பற்றி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண பார்த்தோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிளாக் கலர் ரொம்பவே பிடிக்கும். நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸோ அன்லாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டிக்கரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம மொபைலை பற்றி அப்புறமும் பேசலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், ப்ரொடெக்டிவ் கேஸ், இது எல்லாமே இந்த இடத்துல வருது. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ரொடெக்டிவ் கேஸ் நல்லாவே ஃபிட் ஆகுது. ஃபுல்லாக எல்லா இடமே கவர் ஆகுது. நல்லா இருக்குது. வெல்கம் லெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யாரும் நமக்கு லெட்டர் போட்டிருக்காங்க போல். இதுவும் நமக்கு வேணாம். அண்ட் அதை தொடர்ந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய டேஷ் சார்ஜர் இவங்களோடது கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 4 ஆம்ப்ஸ் அவுட்புட் வரக்கூடியது. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ட்விஸ்ட் வைக்கிறதுக்காகவே ஒன்று வச்சுருக்காங்க. டைப் சி 2 3.5 ஆடியோ ஜாக் அடாப்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் வச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடந்திருக்கும் மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இப்போது சின்ன சின்ன போர்ட் இதெல்லாம் ரொம்பவே குயிக்காக நான் சொல்லிடுறேன். பாட்டமை பொறுத்த வரைக்கும் மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு இதில் சப்போர்ட் கிடையாது. ஒன்லி நீங்கள் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். வால்யூம் ராக்கர் கீ லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. டாப்பை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் உங்களுக்கு அந்த சின்ன அடாப்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா டைப் சி கேபிள் மூலியமாக டேரெக்டாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்கணும் உங்களோட இயர்ஃபோனை. இல்லை நீங்கள் வாங்கும் போதே வந்துட்டு டைப் சி சப்போர்ட் இருக்கக்கூடிய இயர்ஃபோன் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கணும். அண்ட் ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் அதுலேயே வந்துடும். அதுக்கு அடுத்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 20 மெகா பிக்சல் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பாச்சர் வேல்யூ 1.7 வருது. ஸோ வித் ஃப்ளாஷோட இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பேக் சைடு ஒன்று மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் 6ஐ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்காது. அது நேராக முன்னாடி போயிடுச்சு டிஸ்பிளேக்கு. அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாச் வந்துட்டு வாட்டர் ட்ராப் நாச் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். கேமராக்காக மட்டும்தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெரிய நாச்சை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பாச்சர் வேல்யூ 2 இருக்குது. அண்ட் இயர்பீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு டாப் எட்ஜில் கொடுத்துருக்காங்க இயர்பீஸ் அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass 6 சப்போர்ட் இருக்கிறது இதில் நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் டிஸ்பிளேலேயே வந்துட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பீட் டு அன்லாக் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்பீட் டு அன்லாக் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நார்மல் மொபைலில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஃபாஸ்ட் இதுலேயும் இருக்குது. நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. நார்மலாக டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் மொபைலோட ஒரு ஆள் லுக்கை பொறுத்த வரைக்கும் நாச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ராப் நாச் இருக்கனால ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாதனால கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அதே போல் நீங்கள் இன்டிஸ்பிளேயில் அன்லாக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு மெட்டலில் பண்ணியிருக்கனால இன்னுமே நம்ம மொபைலுக்கு நல்ல ஒரு சேஃபாக இருக்குது. மொபைலோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்டான ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் Android 9ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரும் ஆல்ரெடி 6ல் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே தான் 60லையும் Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேரியன்ட் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய்க்கு அவைலபிளில் இருக்குது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 42,000 ரூபாய்க்கு அவைலபிளில் இருக்குது. 8GB RAM 256 இன்டர்னல் ஸ்டோரேஜோட 46,000 ரூபாய்க்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் ஃபைனலாக பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 3700 mAh பவரோட வருது. ஒரு 13 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா சாலிடாக 1 டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ வைப்ப நான் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே கம்மியான டைம் இருந்தனால என்னால் அதிக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஒரு சில ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ மேலும் இன்னும் நம்ம ஃபுல் ரிவ்யூ அப்போ உங்களுக்கு கிளியராக நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் லவுடல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றின கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவுடல் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.